சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பிடிக்கிறதே உங்களுக்கு தான். இன்னும் இந்த கிரகணமாக பிடிச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லி சும்மா திட்டும் போது கூட சொல்லுவோம். கிரகம் அப்படிமா, கிரகம் கிடையாது, கிரகணம். இந்த மாதிரி சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் பார்த்துக்கணும். நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க, தலையில் அடிபட்டுருச்சு, கண்ணில் பிரச்சனை, முதுகில் நான் அடிபட்டுருச்சு, ஸ்க்ரூ வைக்கணுன்ட்டாங்க, போல்ட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க, ஏதாவது கை காலில் ஏதாவது பாதிப்பு கொடுக்கறது, வண்டி வாகனங்களில் எஃபெக்டை காட்டுறது, வீட்டில் பெரியவங்களுடைய இறப்பு அல்லது பிரிவு, சோகம், தப்பான முடிவுகள். சந்திரனும் கேதுவும் சேர்றது சாமானிய சமாச்சாரமே கிடையாது. அது உங்கள் ராசி லக்னத்திலே சூரியனுடைய ஸ்தானத்திலே நடக்குதுன்னா மெயினான ராஜக்கோள்னு சொல்கிறதே சூரியன் தான். அவர்களுடைய வீட்டில் இந்த ஒரு கிரகம் ஏற்படுதுன்னா அம்மாவுடைய ஹெல்த்து, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் பையனுடைய ஹெல்த் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி டைம் பீரியடில் அவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். நான் சொல்கிறேன், அதனால் அலர்ட்டாக இருக்கணும். இதை உங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக நான் சொல்கிறது கிடையாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் இது இருக்குப்பதனால நீங்கள் இதுலேருந்து எப்படி விடுபட முடியும், இதுலேருந்து எப்படி வெளியே வர முடியுங்கிறது தான் மெயினான சமாச்சாரம். உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது சும்மா போர் அடிச்சது சார், ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டேன் சார், 6 நாள் அட்மிட்டு சார், விடாமல் ஊசியாக போடுறானுங்க சார்ங்கிற மாதிரி ஒரே ஃபீலிங்காக இருக்கும். நல்லா தான் ஓடின்னு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை, தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத துக்கம். போய் படுத்தா யார் நம்மளை பார்த்துக்கிறது? என் மனைவி என் மேலே நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கா சார், என் புருஷன் நல்லா தான் இருந்தால் திடீர்னு பார்த்தா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்கும். இந்த மாதிரி விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். மெயினாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு. கட்டிங் ஷாப்புக்கு போனால் கட் பண்ணால் லைட்டாக ஏதோ எக்ஸ்ட்ரா சிரைச்சிருக்குன்னு சொல்லி நான் ஒரு இது தடவை சொன்னால் அவன் என்னத்தை தடவைனான்னு தெரியல, அப்படியே பெருசாக புண்ணு மாதிரி வந்துடுச்சு சார். இந்த லெவலில் ஆரம்பித்து பெரிய லெவலில் வரைக்கும். சரி, இதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன? சிவாலயங்களுக்கு சென்று சாஷ்டாங்கமாக சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது. சந்திரன் கேது சென்னால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு முடியுதோ தர்பையை வாங்கி கொடுக்கணும். இல்லையா, முடியலையா, அருகம்புல் கொண்டு போய் சுவாமிக்கு ராஜகணபதிக்கு கொடுத்து வழிபாடு செய்வது. பச்சரிசி, எள்ளு, நெல் இதெல்லாம் தானம் செய்து உங்களுடைய தோஷங்களை 6:55 அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு சுவாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும். நேற்று நைட்டு வச்ச தக்காளி சட்னி சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், மேட்ரு ஓவர். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது நல்லா இருக்கா, கரண்ட்டு தொடாதரான்னு சொல்ல தான் முடியும். என்னெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நான் சிம்ம ராசின்னு சொல்லி கரண்ட்டை தொட்டால் சும்மா விடாது. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப்படுது. சிம்மராசி நபர்கள் இந்த கிரகணத்திலிருந்து விடுபடணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீர்காயுஷ்மான்.